ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. മഹാളയ പക്ഷത്തിൽ பண்ண வேண்டிய மகாலய தர்ப்பணம் அதனுடைய மந்திரங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மகாலய பட்சம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கேட்டாச்சுன்னா, இந்த ஒரு பட்சம் 15 நாள் அல்லது 16 நாள் இதில் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யூஸ்வலாக நம்ம அமாவாசை அன்னைக்கு இல்லாட்டா சங்கிரமணத்தன்னைக்கு இல்லாட்டா புண்ணிய காலங்களில் தர்ப்பணங்கள் பண்ணுற போது நம்மளுடைய அப்பா சைட்லேயும் அம்மாவோட சைட்லேயும் இவாளுக்கு மட்டும்தான் தர்ப்பணங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய அப்பாவோட சைடில் இருக்கிறவா சித்தப்பா சித்தி அத்தை, அதே மாதிரி அம்மாவோட சைடில் மாமா மாமி சித்தி யாரெல்லாம் இருக்காளோ அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி அவளுக்கெல்லாம் ஒரு எழுஞ்செலவுமாக இந்த 15 நாளைக்கோ 16 நாளைக்கோ தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவளுடைய அந்த எதிர்பார்ப்பு அதனால் பூர்த்தி ஆகிடுறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் பெரியவாளெல்லாம் சொல்லியிருக்கா. அதனாலேயே இந்த மகாலய பட்சத்தில் டெய்லியே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பக்ஷ மகாலயம் சொல்லுவாள். எல்லா நாளுக்குமே தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அது பண்ணுறதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லா நாளைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். அது பிரகாரம் எல்லாரையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பக்ஷ மகாலய தர்ப்பணம் பண்ண முடியாதவா ஏதாவது ஒரு புண்ணிய காலத்தில் சதுர்த்தி இல்லாட்டா மகாபரணி, அதே மாதிரி மத்தியாஷ்டமி, அதே மாதிரி வியதீபாதம், அவிதவா நவமி, சந்நியஸ்த மகாலயம் சந்நியாசம் வாங்கியிருக்கிறவாள்னா சந்நியஸ்த மகாலயத்தை அன்னைக்கு, அதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் யாராவது காலமாக இருக்காங்கன்னா அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி சஸ்திரஹத சதுர்தசி, இந்த மாதிரி இல்லாட்டா அமாவாசை, இந்த மாதிரி புண்ணிய காலங்களில் எல்லாம் அட்லீஸ்ட் அவளை உத்தேசம் பண்ணி ஒரு தில தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கா. அதுக்குண்டான சங்கல்பம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை தவிர இன்னொரு என்னது கேட்டாச்சுன்னா, நம்மளுடைய ஆற்றுல பிரத்யட்சமாக 6 பிராமணாவை கூப்பிட்டு அப்பா அம்மா இல்லாதவ 6 பிராமணா, அம்மா இல்லாதவ 5 பிராமணா, மாதாமகா இல்லாதவ உங்கள் ஆற்று வாத்தியார்ட்ட கேட்டுவிட்டு எத்தனை வாத்தியாருடைய அவைலபிலிட்டி இருக்கோ அவளை வச்சுக்கிண்டு அவளுக்கு ஏதாவது ஒரு விதியாக அன்னத்தை போட்டு பண்ணலாம், பலகாரங்களை தான் போட்டு பண்ணலாம், அது இல்லாட்டா அரிசி வாழ்க்காய் கொடுத்து பண்ணலாம், ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலயம் பண்ணினா அதனுடைய பரிபூர்ண பலம் கிடைக்கிறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் வேதங்களில் எல்லாம் சொல்லியிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலய ஸ்ராத்தங்களை பண்ணி உங்களுடைய காருணிக பிதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஸ்வீகரிச்சுக்கோங்க. எப்போவுமே மகாலய ஸ்ராத்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பண்ணறதுனாலும் எப்போவுமே டபுள் கோட் பண்ணி சொல்கிற விஷயம் என்னது கேட்டாச்சா, உங்களுடைய நித்திய கர்ம அனுஷ்டானமான சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் இது பண்ணாமல் எந்த காரியம் பண்ணிட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காரியங்களை பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் இருக்கப்பட்டவா கார்த்தாலியே குளித்து சந்தியாவந்தனம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணி இந்த தில்ல தர்ப்பணம் பண்ணி விட்டு உங்களுடைய மிச்ச வேலையை பார்த்துக்கலாம். 15 நாளைக்கு உங்களுடைய சௌகரியங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா உங்களுடைய குடும்பங்களுக்கு சிரேஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மகாலய பட்சத்தில் 3 கூர்ச்சம் வச்சுக்கிட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டங்கள் 3 புல்லில் கட்டின ஒரு பவித்திரம், கட்டப்புல்லு, அதே மாதிரி அக்ஷதை, எள்ளு, 3 கூர்ச்சம். 3 கூர்ச்சத்தில் இந்த கூர்ச்சம் கிழக்கே இருக்கிற கூர்ச்சம் உங்களுடைய வம்ச பிதர்கள், பிதிரு பிதாமக பிரபிதாமக, மாதృ பிதாமகி பிரபிதாமகி, இல்லாட்டா பிதாமகி பிரபிதாமகி பிது பிரபிதாமகி. 2வது கூர்ச்சம் உங்களுடைய அம்மாநாத்து கோத்திரம், சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமக. இந்த 3வது கூர்ச்சம் காருணிக பிதர்கள். இதை எடுத்து இதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி சொம்பில் பஞ்சபாத்திரத்தில் ஜலத்தை வச்சுக்கணும். ஒரு காயின்ஸும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கழக பார்த்து உட்காந்துட்டு ஆரம்பிச்சுக்கணும். ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த
വിഷ്ണു മധുസൂദന ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. பெரியவாள மனசில் பிரார்த்தனை பண்ணிண்டு பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டுக்கோங்க. ஓம் ருத்யாஸ்மஹவ்யேர் நமசோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ வஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதம் ஜீவேம சரதः சவீராः தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டுட்டு விடுங்க. 4 தர்பையை காலுக்கடியில் ஆசனத்தில் போட்டுங்க. ദർഭേശ്വാസീനഃ ജലത്തെ തൊട്ട് കൈ ആരംഭിക്കണം. 4 ദർഭയെ കയ്യിൽ പവിത്രത്തോടെ ഫോൾഡ് പണി വെച്ചുക്കണം. இந்த மாதிரி ഫോൾഡ് പണി വെച്ചുക്കോங்க. സങ്കല്പം பண்ணிക്കണം. ശുക്ലാം വരധരം വിഷ്ണും ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്ന വദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തയേ. പ്രാണായാമം പണിയുങ്കോ. ഓം ഭൂഃ ഓം ഭുവഃ ഓം സ്വഃ ഓം മഹഃ ഓം ജനഃ ഓം തപഃ ഓം സത്യം ഓം തത്സവിതുർവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപഃ ജ്യോതിരസഃ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവസ്വരോ. സങ്കല്പം പണിക്കണം. இந்த மாதிரி உங்க ரைட் லேப்ல வலது தொடை மேல வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சங்கல்பம் பண்ணிக்கணும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் തദേവ വിദ്യാബലം ദൈവബലം തദേവ ശ്രീലക്ഷ്മീപതേഃ അംഘ്രിയുഗം സ്മരാമി. അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ടരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തര ശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണേനൈവ വ്യപോഹതേ ന സംശയഃ. ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണുഃ തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത്. ശ്രീ ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഗോവിന്ദ. ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയാ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയ പരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതേ തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബോദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോഃ ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനേ വ്യാവഹാരികേ പ്രഭവാദേ ഷഷ്ഠി സംവത്സരാണാം
मध्ये क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु कन्यामासे कृष्णपक्षे अद्य पंचम्यां पुण्यतिथौ वासरः भानुवासर युक्तायां कृत्तिका नक्षत्र युक्तायां पुण्ययोग पुण्यकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां पंचम्यां पुण्यतिथौ மூணால இடம் போட்டுக்கணும். உங்களோட கோத்திரத்தோடு பேரை சொல்லிக்குங்கோ. கோத்ராணாம் அப்பா பாட்டா கொள்ளு பாட்டா அவ 3 பேரையும் சொல்லிக்குங்கோ. சர்மணாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம். திருப்பியும் உங்களோட கோத்திரத்தோடு பேரை சொல்லிக்குங்கோ. கோத்ராணாம் அம்மை இருக்கிறவ பாட்டி கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டி அந்த 3 பேரையும் சொல்லிக்குங்க. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பிதாமஹே பிதுஸ் பிதாமஹே பிதுஸ் பிரபிதாமஹீனாம். அம்மா இல்லாதவ உங்க கோத்திரத்தோடு பேரை சொல்லிக்குங்க. கோத்ராணாம் அம்மை பாட்டி கொள்ளு பாட்டி அவ 3 பேரையும் சொல்லிக்குங்க. நாம் நீனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம். அம்மாநாத்து கோத்திரம் உங்களோட மேட்டர்னல் சைடு அந்த கோத்திரத்தை பேரை சொல்லிக்குங்க. கோத்ராணாம் இப்போ அம்மையோட அப்பா அம்மையோட பாட்டா அம்மையோட கொள்ளு பாட்டா அந்த 3 பேரையும் சொல்லியுங்க. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாதாமஹ மாதுஸ் பிதாமஹ மாதுஸ் பிரபிதாமஹானாம். அதே மாதிரி அம்மாவோட கோத்திரத்தோட பேரை சொல்லிட்டு விடுங்க. திருப்பியும் நாம் நீ கோத்ராணாம் அம்மையோட அம்மை பாட்டி கொள்ளு பாட்டி அந்த 3 பேரை சொல்லிங்க. நாம் நீனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாதாமஹே மாதுஸ் பிதாமஹே மாதுஸ் பிரபிதாமஹீனாம். உபய வம்ச பித்ருணாம் தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணாம் வசு வசு ஸ்வரூபாணாம் மம வர்க்கத்வய அவசிஷ்டானாம் பித்ருவ்ய மாதுலாதீனாம் சர்வேஷாம் காருணிக பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் கன்யாகதே சவிதரே ஆஷாಢ்யாதே பஞ்சம अपरपक्ष प्रयुक्त मम सकारुणिक वर्गद्वय पितॄन् उद्दिश्य
16 நாள் தர்ப்பணம் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிக்குங்கோ. பக்ஷீய மகாலய ஸ்ராத்தே அத்ய தின பிரயுக்த மகாலய ஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச அத்ய கரிஷ்யே. ஏதாவது ஒரு நாளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருனுத்திஷ்ய மகாலய ஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச அத்ய கரிஷ்யே. உங்க கையில மடக்கி வச்சிருக்க 4 தர்பைய உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போட்டு விடுங்கோ. பூணால வரம் போட்டுக்குங்கோ. ஜலத்தை தொட்டு கை ஆரம்பிக்குங்கோ. கையில் ஒரு காயின்ஸை வச்சுக்கோங்கோ. ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுக்குங்கோ. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. பூணால இடம் போட்டுக்கோங்கோ. எல்லா நாளைக்கும் சங்கல்பம் பண்றவா பக்ஷ மகாலயம் எல்லா நாளைக்கும் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய பக்ஷீய மகாலய ஸ்ராத்தே அத்ய தின பிரயுக்த மகாலய ஸ்ராத்தே மகாலய ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்யமஹம் சம்பிரததே. தட்சிணை கீழே வச்சு விடுது. ஓம் தத் சத். என்னைக்காதும் ஒரு நாளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய ஹிரண்யரூப மகாலய ஸ்ராத்தே மகாலய ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் கீழே வச்சு விடுறது. துப்யமஹம் சம்பிரததே. ஓம் தத் சத். பூணால வரம் போட்டுங்கோ. டெய்லி பண்றவாடும் நார்மலாக என்னைக்காவது பண்றவாடும் பூணால வரம் போட்டுங்கோ. முடிஞ்சவா பிரார்த்தனை பண்ணி பிரதட்சணை இனிமேல் உள்ள எல்லாம் எல்லாருமே பண்ணிக்கலாம். பிரார்த்தனை பண்ணிங்கோ. தேவதாபியः பித்ருभ्यश्च மகாயோகிभ्यः ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. முடிஞ்சவா எழுந்திருந்து 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிங்கோ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தே பிரதட்சிண பதே பதே. 12 மணிக்குள்ள நமஸ்காரம் பண்றேன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. 12 மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்றேன்னா வெஸ்ட் ஃபேஸ்னா நமஸ்காரம் பண்ணிங்கோ. நமஸ்காரம் பண்ணி உட்கார்ந்து விடுங்கோ. மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி சப்தமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, திரையோதசி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த നാളുകളിലെല്ലാം വന്നുന്ന എള്ളോട് ഒരു പിഞ്ച് അരിശിയും ചേർത്ത് എള്ളും അരിശിയും അതേമാതിരി എള്ളും ജലവുമാ വേണം தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. நினைவு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணி தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. ஆவாகனத்துக்குள்ள மந்திரம் பூணால இடம் போட்டுக்கணும். கையில் ஒரு பிஞ்சு எள்ளு எடுத்துக்கோங்க. கட்ட விரல்லையும் மோதிர விரல்லையுமா எடுத்துக்கோங்க. ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைஹ பதிபிஹ
पूर्व्यैः प्रजामस्मभ्यं ददतः रयिं च दीर्घायुत्वं च शतशारदं च ॐ भूर्भुवः सुवरो अस्मिन् कूर्चे मम वंशपितॄन् இந்த கூர்ச்சத்து மேல எள்ளை மறைச்சு போடுங்க ध्यायामि वंशपितॄन् आवाहयामि 4 ദർഭയെ കയ്യിൽ എടുത്തുക്കണം സകൃതാച്ഛിന്നം ബർഹിഃ ഊർണാമൃത സ്യോനം പിതൃഭ്യസ്ത്വാ ഭരാമ്യഹം അസ്മിൻ സീതന്തു മേ പിതരഃ സൗമ്യാഃ പിതാമഹാഃ പ്രപിതാമഹാശ്ച അനുഗൈഃ സഹ ഇത് മേലെ ദർഭയെ വെച്ചു കൊടുക്കുക സർവത്ര വംശപിതരഃ സർവത്ര ഇദമാസനം ഒരു പിഞ്ചുള്ള അതിൽ മറച്ചു കൊടുക്കുക തിലാതേ സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം. ഇപ്പോൾ രണ്ടാമത് കൂർച്ചത്തിൽ ആവാഹനത്തിലുള്ള മന്ത്രം ആയാത മാതുഃ പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാം അസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച ഓം ഭൂർഭുവഃ സുവരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ സപത്നീക മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാൻ இந்த கூர்ச்சத்தில் ரெண்டாவது கூர்ச்சத்தில் எல்லாம் மறைச்சு போடுங்க ധ്യായാമി திருப்பி ஒரு பிஞ்சு எல்லாம் மறைச்சு போடுங்க ஆவாஹயாமி திருப்பி 4 ദർഭയെ കയ്യിൽ വെച്ചു കൊടുங்க സകൃതാച്ഛിന്നം ബർഹിഃ ഊർണാമൃത സ്യോനം പിതൃഭ്യസ്ത്വാ ഭരാമ്യഹം അസ്മിൻ സീതന്തു മേ പിതരഃ സൗമ്യാഃ പിതാമഹാഃ പ്രപിതാമഹാശ്ച അനുഗൈഃ സഹ സപത്നീക മാതുഃ പിതരഃ സർവത്ര ഇത് ദർഭയും വെച്ചു കൊടുക്കുക ഇദമാസനം ഒരു പിഞ്ചെള്ള മറച്ചു കൊടുക്കുക തിലാതേ സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം. ഇപ്പോൾ കാരുണിക പിതൃക്കൾക്കുള്ള ആവാഹനം ഒരു പിഞ്ചെള്ള എടുത്തുക്കണം ആയാത പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാം അസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച ഓം ഭൂർഭുവഃ സുവരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄൻ മൂന്നാമത് കൂർച്ചത്തിൽ എള്ള മറച്ചു പോടുക ധ്യായാമി திருப்பி ஒரு பிஞ்சு எல்லாம் மறைச்சு போடுங்க ஆவாஹயாமி திருப்பி 4 ദർഭയെ കയ്യിൽ വെച്ചു കൊടുங்க സകൃതാച്ഛിന്നം ബർഹിഃ ഊർണാമൃത സ്യോനം പിതൃഭ്യസ്ത്വാ ഭരാമ്യഹം അസ്മിൻ സീതന്തു മേ പിതരഃ സൗമ്യാഃ പിതാമഹാഃ പ്രപിതാമഹാശ്ച അനുഗൈഃ സഹ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതരഃ ഇദമാസനം തിരുപ്പി ഒരു പിഞ്ചുള്ള എടുത്ത് ഇതിൽ മറച്ചു കൊടുക്കുക തിലാതേ സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം. ഇപ്പോൾ എലോബറേറ്റാ ഉള്ള മന്ത്രത്തെ ചൊല്ലി தர்ப்பணங்கள் பண்ணிக்கணும். தர்ப்பணம் பண்ணுற போது இந்த கூர்ச்சம் ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த உத்ரணியை அந்த கூர்ச்சத்தோட மேலே இதே மாதிரி வச்சு விட்டேன்னா ஜலம் விடுற போது இந்த கூர்ச்சம் ஃப்ளோட் ஆகாது. ஃப்ளோட் ஆகாமல் ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி அதிலே இருக்கும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரியே வச்சுட்டு கொடுக்கும்.
പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാൾക്ക് 3 മന്ത്രങ്ങളുണ്ട്. ഓരോ തർപ്പണം പണ്ടുപോതും മന്ത്രത്തെ ചൊല്ലിയിട്ട് വേണം തർപ്പണം പണ്ണത്തേക്ക്. മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കരുത്. ഓം ഉദീരതാം അവരേ ഉത്പരാസഹ ഉന്മധ്യമാഹ പിതരഃ സൗമ്യാസഹ അസും യഈയുഃ അവൃകാഃ ഋതജ്ഞാഃ തേനോ വന്തു പിതരോ ഹവേഷോ. ഉങ്ക ഗോത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് അപ്പാവോട് പേര് ചൊല്ലിക്കരുത്. ശർമ്മണഃ വസുരൂപാന് മമ പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. രണ്ടാമത് മന്ത്രം. അംഗിരസോനഃ പിതരഃ നവഗ്വാഃ അഥർവാണഃ ഭൃഗവഃ സൗമ്യാസഃ തേഷാം വയം സുമതോ യജ്ഞിയാനാം അഭിഭദ്രേ സൗമനസേ സ്യാമ. നമുക്ക് ഗോത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് അപ്പാവോട് പേരെ ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ വസുരൂപാന് മമ പിതൃന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. മൂന്നാമത് മന്ത്രം ചൊല്ലിക്കണം. ആയന്തുനഃ പിതരഃ സൗമ്യാസഃ അഗ്നിഷ്വാത്ഥാഃ പതിഭിഃ ദേവയാനൈഃ അസ്മിൻ യജ്ഞേ സ്വധയാ മതന്തു അധിബ്രുവന്തു തേ അവന്ത്വസ്മാൻ. ഉങ്ങളോട് ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാന് അപ്പാവോട് പേരെ ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ വസുരൂപാന് മമ പിതൃന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ ഉങ്ങളോട് പാട്ടാക്കുള്ള തർപ്പണം 3 മന്ത്രത്തെ ചൊല്ലുള്ള ആദ്യത്തെ മന്ത്രം. ഊർജം വഹന്തീഃ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ പിതൃന്. ഉങ്ക ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാന് പാട്ടാവോട് അപ്പാവോട് അപ്പാ പേരെ ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. പിതാമഹാൾക്കുള്ള രണ്ടാമത്തെ മന്ത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. പിതൃഭ്യഃ സ്വധാവിഭ്യഃ സ്വധാ നമഃ. പിതാമഹേഭ്യഃ സ്വധാവിഭ്യഃ സ്വധാ നമഃ. പ്രപിതാമഹേഭ്യഃ സ്വധാവിഭ്യഃ സ്വധാ നമഃ. അക്ഷൻ പിതരഃ. ഉങ്ങളോട് ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് അപ്പാവോട് അപ്പ പാട്ടാവോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ പിതാഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ പിതാമഹാനോട് ഒരു മൂന്നാമത്തെ മന്ത്രം. യേ ചേഹ പിതരഃ യേ ച നേഹ യാഗശ്ച വിദ്മയാൻ ഉചനഃ പ്രവിദ്മാ അഗ്നേ താൻ വേത്ഥ യദി തേ ജാതവേദഃ തയാ പ്രത്തം സ്വധയാ മതന്തു. ഇപ്പോൾ ഗോത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് അപ്പാവോട് അപ്പാ പേരെ ചൊല്ലിങ്കോ. പാട്ടാവോട് പേര്. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ ഉങ്ങളോട് കൊള്ളു പാട്ടാക്കുള്ള തർപ്പണമാക്കും. அந்த 3 மந்திரத்தை சொல்லிங்கோ. மதுவாதா ருதாயதே
മധുക്ഷരന്തെ സിന്ധവഃ മാധ്വേർനഃ സന്തോ ഓഷധീഃ. ഉങ്ക ഗോത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് കൊള്ളുപാട്ടാവോട് പേരെ ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ പ്രപിതാമഹാന്. വെള്ളം ചൊല്ലുമ്പോൾ മറച്ചു കൊടുത്തത്. സ്വധാനമസ്തർപ്പയാമി. രണ്ടാമത് മന്ത്രം കൊള്ളുപാട്ടാക്കുള്ള രണ്ടാമത് തർപ്പണത്തോട് മന്ത്രം. മധുനക്തം ഉതോഷസി മധുമത് പാർത്ഥിവം രജഃ മധുദ്യൗഃ അസ്തു നഃ പിതാ. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് കൊള്ളുപാട്ടാവോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ കൊള്ളുപാട്ടാക്കുള്ള മൂന്നാമത്തെ മന്ത്രം. മധുമാന്നഃ വനസ്പതിഃ മധുമാം അസ്തു സൂര്യഃ മാധ്വീഃ ഗാവഃ ഭവന്തു നഃ. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് കൊള്ളുപാട്ടാവോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി. അമ്മ இருக்கிறவாளுக்குள்ள மந்திரம் പിന്നെ சொல்கிறேன். അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടിയോട് തർപ്പണത്തോട് മന്ത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഗോത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാഹ അമ്മയോട് പേരെ ചൊല്ലിങ്കോ. നാംനീഃ വസുരൂപാഹ മമ മാതൃഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ അമ്മയോട് പേര്. നാംനീഃ വസുരൂപാഹ മമ മാതൃഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ വസുരൂപാഹ മമ മാതൃഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ പാട്ടി അപ്പാവോടമ്മ മൂന്ന് തർപ്പണം വേണം. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ഉങ്ക ഗോത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാഹ പാട്ടിയോട് പേര് ചൊല്ലിങ്കോ. നാംനീഃ രുദ്രരൂപാഹ മമ പിതാമഹേ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഹ മമ പിതാമഹേ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഹ മമ പിതാമഹേ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ കൊള്ളുപാട്ടി അവളോട് ഗോത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാഹ കൊള്ളുപാട്ടിയോട് പേര് ചൊല്ലിങ്കോ. നാംനീഃ ആദിത്യരൂപാഹ മമ പ്രപിതാമഹേ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ ആദിത്യരൂപാഹ മമ പ്രപിതാമഹേ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ ആദിത്യരൂപാഹ മമ പ്രപിതാമഹേ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മ இருக்கிறவ பாட்டி கொள்ளுப்பாட்டி எள்ளுப்பாட்டி அவளுக்குண்டான தர்ப்பணத்தை பண்ணிங்கோ. அதுக்குள்ள மந்திரத்தை சொல்கிறேன். உங்கள் கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ராஹ பாட்டியோட பேர் அப்பாவோட அம்மையோட பேரை சொல்லிங்கோ. நாம்னீஹ வசுரூபாஹ மம பிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ மம பிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ வசுரூபாஹ மம பிதாமஹே ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி.
இப்போ அப்பாவோட பாட்டி அவளுக்கு தர்ப்பணம் பண்ணிக்கணும். அவளோட பேர் கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ராஹ. அப்பாவோட பாட்டியோட பேரை சொல்லிங்கோ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மம பிதுः பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மம பிதுः பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மம பிதுः பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ உங்களோட எள்ளு பாட்டியோட பேர், அப்பாவோட பாட்டியோட பேர். கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ராஹ. கொள்ளு பாட்டியோட பேரை சொல்லிங்கோ. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மம பிதுः பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மம பிதுः பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மம பிதுः பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மம பிதுः பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அம்மா இருக்கிறவாளும் இல்லாதவாளும் இந்த மந்திரத்திலேருந்து உள்ளதை சொல்லிக்குவோம். ஞாதா ஞாத வம்சபித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வம்சபித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வம்சபித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹ அமிர்தம் घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे मम वंशपितॄन् तृप्यत तृप्यत तृप्यत. இப்போ உங்களோட கோத்திரத்தில் இருக்கிறவாளுக்காச்சு இனிமே உங்களோட அம்மாநாத்து கோத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதுக்குள்ள மந்திரத்தை சொல்கிறேன். இப்போ அம்மாநாத்துக்குள்ள மந்திரம். உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சௌம்யாசஹ அசும் யஈயுः அவருக்காக ருதஜ்ஞாः தேனோ வந்தோ பிதரோ ஹவேஷோ. அம்மாநாத்து கோத்திரத்தோடு பெயரை சொல்லிங்கோ. கோத்ரான அம்மையோட அப்பாவோட பெயரை சொல்லிங்கோ. மாதாமகரோட பெயரை சொல்லிங்கோ. ஷர்மணஹ வசுரூபான வெள்ளம் ஜலமா மறைச்சு போடுங்கோ. மம மாதாமகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ பிருகவஹ சௌம்யாசஹ தேஷாம் வயம் சுமதோ யஜ்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாமா. அம்மாநாத்து கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ரான மாதாமகரோட பேரை சொல்லிங்கோ. ஷர்மணஹ வசுரூபான மம மாதாமகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ பிதரஹ சௌம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிः தேவயானைः அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்தோ அதிப்ருவந்து தே
അവന്ത്വസ്മാൻ. അമ്മാനത്ത് ഗോത്രത്തെ പേര് ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോടപ്പ മാതാമഹരോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ വസുരൂപാന് മമ മാതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മയോട് പാട്ട, അവർക്ക് 3 തർപ്പണങ്ങൾ പണ്ണണം. മന്ത്രത്തെ ചൊല്ലിങ്കോ. ഊർജം വഹന്തേഃ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് പാട്ട, മാതുപിതാമഹ അവ പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ മാതുപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. രണ്ടാമത് മന്ത്രം. പിതൃഭ്യഃ സ്വധാവിഭ്യഃ സ്വധാ നമഃ. പിതാമഹേഭ്യഃ സ്വധാവിഭ്യഃ സ്വധാ നമഃ. പ്രപിതാമഹേഭ്യഃ സ്വധാവിഭ്യഃ സ്വധാ നമഃ. അക്ഷൻ പിതരഃ. അമ്മാനത് ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് പാട്ട, അവരോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. മൂന്നാമത് മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കണം. യേ ചേഹ പിതരഃ യേ ച നേഹ യാഗശ്ച വിദ്മയാന് ഉചനഃ പ്രവിദ്മ അഗ്നേതാന് വേത്ഥ യതി തേ ജാതവേദഃ തയാ പ്രത്തം സ്വധയാമതന്തോ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് പാട്ട, അവരോട് പേര് ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പൊ അമ്മയോട് കൊള്ളുപാട്ടാക്ക്, മാതുഃ പ്രപിതാമഹാനുക്ക് തർപ്പണം പണ്ണണം. മുതൽ മന്ത്രം. മധുവാത ഋതായതേ മധുക്ഷരന്തേ സിന്ധവഃ മാധ്വീർനഃ സന്തു ഓഷധീഃ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് കൊള്ളുപാട്ട പേരെ ചൊല്ലിയുങ്കോ. മാതുഃ പ്രപിതാമഹാനോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. മധുനക്തം ഉതോഷസി മധുമത് പാർത്ഥിവം രജഃ മധുദ്യൗഃ അസ്തു നഃ പിതാ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് കൊള്ളുപാട്ട പേരെ ചൊല്ലിയുങ്കോ. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. മൂന്നാമത് മന്ത്രം. മധുമാന്നഃ വനസ്പതിഃ മധുമാം അസ്തു സൂര്യഃ മാധ്വീഃ ഗാവഃ ഭവന്തു നഃ. അമ്മാനകത്ത് ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുങ്കോ. ഗോത്രാന് അമ്മയോട് കൊള്ളുപാട്ട പേര്. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മയോട് അമ്മയ്ക്ക് ഗോത്രത്തെ ചൊല്ലിക്കുങ്കോ. അമ്മാനകത്ത് ഗോത്രം. ഗോത്രാഃ നാംനീഃ
वसुरूपाः मम मातामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मम मातामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मम മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. അപ്പം അമ്മയോട് പാട്ടിക്ക് അമ്മാനത്ത് ഗോത്രത്തെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാഹ അമ്മയോട് പാട്ടിയോട് പേര് ചൊല്ലിയുങ്കോ. നാംനീഹി രുദ്രരൂപാഹ മമ മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ മമ മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഹ മമ മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മയോട് പൊള്ളു പാട്ടിക്ക് അമ്മാനത്ത് ഗോത്രത്തെ ചൊല്ലിയുങ്കോ. ഗോത്രാഹ നാം അമ്മയോട് കൊള്ളുപാട്ടിയോട് പേരെ ചൊല്ലിയുങ്കോ. നാംനീഹി ആദിത്യരൂപാഹ മമ മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ ആദിത്യരൂപാഹ മമ മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ ആദിത്യരൂപാഹ മമ മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തീഃ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ മമ മാതുഃ പിതॄൻ. വെള്ളം ജലവും ഫുള്ളാ മറച്ചു വിട്ടു കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. ഇപ്പോൾ ഉങ്ങളോട് ரெண்டு வர்க்கத்திலையும் இருக்கிற பிதர்களுடைய தர்ப்பணங்களாயிடுத்து. இனிமே இந்த ஒரு தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா எல்லா காருணிக பிதர்களுக்கும் உத்தேசம் பண்ணியுள்ள தர்ப்பணம் ஆயாச்சு. இதுலேயே உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி அதே மாதிரி உங்களுடைய அத்தை அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும். உங்களுக்கு தனித்தனியாக பண்ணணுன்னா அந்த ரிலேஷன்ஸினுடைய பேர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து யாருக்கெல்லாம் தனித்தனியாக பண்ணணுமோ கோத்ரான்னு கோத்திரத்தை பேர் ஃபஸ்ட்டு கோத்திரத்தோட பேரை சொல்லுங்கோ. கோத்ரான்னு அப்புறமா அவள் பேரை சொல்லுங்கோ. சர்மணா அந்த ரிலேஷன்ஸ் சித்தப்பான்னா கனிஷ்ட பித்ருவியன், பெரியப்பேனா ஜேஷ்ட பித்ருவியன், அம்மான்னா மாமானா மாதுலன் மாதுல பத்னி. அந்த மாதிரி ஓரோ எனக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தர்ப்பணங்கள் எல்லாருக்குமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் முதல்ல எழுதி வச்சுட்டு விடுங்கோ. அது பிரகாரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு விடுங்கோ. கடைசியில் இந்த மந்திரத்தையும் சொல்லி ஒரு தர்ப்பணத்தை பண்ணி விடுங்கோ. தத்தத் கோத்ர தத்தத் சர்ம வசுவசு ஸ்வரூப மம வர்க்கத்வய அவசிஷ்ட பித்ருவ்ய மாதுலாதே சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி.
ഊർജം വഹന്തേഃ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതൃന് തൃപ്യത. എള്ളും ചിലപ്പോൾ ഫുള്ളാ മറച്ചു കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത. കയ്യിൽ എള്ളില്ലാമ ഉതറി വിടുങ്കോ പൂണോല വലം പോട്ടുക്കുങ്കോ പ്രാർത്ഥന പണിയുങ്കോ. ദേവതാഭ്യഃ സകാരുണിക വർഗദ്വയ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ. മുടിഞ്ഞവ എഴുന്നിരുന്ന് 3 പ്രദക്ഷിണം പണിയുങ്കോ. യാനി കാനിച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. 12 മണിക്ക് മേലെ നമസ്കാരം പண்றேன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. 12 மணிக்கு மேலே நமஸ்காரம் பண்றேன்னா மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிங்கோ. நமஸ்காரம் பண்ணி உட்காந்துக்கிறது. இப்போ யഥാസ്ഥാനத்துக்குள்ள மந்திரம் பூணால் இடம் போட்டுங்கோ. ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததஹ தேயம் ச தீர்காயுத்வம் ச சதசாரதம் ச ஓம் பூர்புவஸ்வரோ அஸ்மாத் கூர்ச்சாத் மம வம்சபித்ரன. இந்த கூர்ச்சத்தில் எல்லாம் மறைச்சு போடுங்கோ. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி ശോഭനാർത്ഥേ കയ്യ കൂപ്പിങ്കോ. ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. ഇപ്പോൾ இந்த 2வது കൂർച്ചത്തിൽ യഥാസ്ഥാനത്തേക്കുള്ള മന്ത്രം. ആയാത മാതുഃ പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാം അസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മാത് കൂർച്ചാത് മമ സപത്നീക മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാൻ. இந்த கூர்ச்சத்தில் எல்லாம் மறைச்சு போடுங்க. யதாஸ்தானம் പ്രതിഷ്ഠാപയാമി കയ്യ കൂപ്പിങ്കോ. ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. ഇപ്പോൾ കാരുണിക പിതൃക്കളെ യഥാസ്ഥാനത്തേക്കുള്ള മന്ത്രം കയ്യിലൊരു പിഞ്ചെള്ളം എടുത്തു നോക്കോ. ആയാത പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ പൂർവ്യൈഃ പ്രജാമസ്മഭ്യം ദദതോ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച അസ്മാത് കൂർച്ചാത് മമ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതൃന്. இந்த கூர்ச்சத்தில் எல்லாம் மறைச்சு போடுங்க. யதாஸ்தானம் പ്രതിഷ്ഠാപയാമി കയ്യ കൂപ്പിങ്കോ. ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. இந்த 3 கூர்ச்சத்தினுடைய கட்டை நாட் ரிமூவ் பண்ணி கையில் வச்சுக்கணும். ஏஷாம் ந மாதா ந பிதா എല്ലാ ദർഭയുമാ കയ്യിൽ എടുത്തുക്കണം. ന ബന്ധുഃ നാന്യഗോത്രിണഃ തേ സർവേ തൃപ്തിമായാന്തു മയോത്സൃഷ്ടൈഃ കുശോദകൈഃ. இந்த ദർഭേനുடைய തലപ്പ് റൈറ്റ് കട്ടവരൽ പക്കം വരണം. എള്ളും ജലവുമ പൂര മറച്ചു വിടണം. കട്ടവരൽ വഴിയെ പൂര മറച്ചു വിടണം. സർവകാരുണിക
വർഗദ്വയ പിതൃന തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. എള്ളും ജലമോ ஃபுல்லாக மறைச்சி விட்டு விடுறது. கையில் எள்ளு இல்லாமல் கையை உதறி விடுறது. பூணால் பலம் போட்டுக்கணும். உங்கள் கையில் இருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணி அதனுடைய நாட் ரிமூவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வடக்கே போட்டு விடுங்கோ. ஒரு ஆச்சமனம் பண்ணிக்குங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண, மாதவ கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, ത്രിവിക്രമ വാമന, ശ്രീധര ഋഷികേശ, പത്മനാഭ ദാമോദര. കയ്യിലെ 2 അക്ഷതയും 2 ഉദ്ധിണി ജലവുമാ എടുത്തുക്കണം. മന്ത്രം முடிஞ்சதுக்கப்புறமா கீழே விட்டுடுங்க. കായേന വാച മനസേന്ദ്രിയർവാ ബുദ്ധ്യാത്മനാ വാ പ്രകൃതേ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി. മയാ കൃതം ഇദം കർമ്മ. കീഴെ വിട്ടുകൊടുത്തത്. ഓം തത്സത് பிரம்மார்ப்பணமஸ்து. இதுதான் மகாலய பக்ஷ தர்ப்பணம், இல்லாட்டா டெய்லி பண்ண வேண்டிய தர்ப்பணத்தினுடைய மந்திரங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ யாரோட அதையும் யாருக்கு தேவைப்படுறதோ அவளோட இன்னும் ஷேர் பண்ணி விடுங்க. நமஸ்காரம்.